பாடம் கம்பீரம் கம்பீரம் கருணை பொங்கும் விழிகள் ரெண்டால் மாயை உலகை வேட்டையாடிய ஞான தேவியே எங்கள் மம்மா சிவசக்தி நீ எங்கள் மம்மா ஞான தேவியே எங்கள் மம்மா சிவசக்தி நீ எங்கள் மம்மா மம்மா என்ற மந்திர சொல்லை உச்சரித்ததும் உருவாகும் வாசம் சமர்ப்பணம். அந்த காலத்தில் அவ்வளோ ஆடியோலாம் சரி இருக்காதுல்ல, அந்த ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்காது. ஆக்சுவலி சொல்லுவாங்க, நேரில் கேட்கும் பொழுது அப்படி சரஸ்வதியினுடைய கலாக்ஷம், அவங்க தானே சரஸ்வதி, கலாக்ஷன்னு சொல்கிறது சரஸ்வதி அவங்க தான். ரொம்ப அவங்களுடைய கிளாஸஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா. ரோசி பெஞ்செலாம் கூட அம்மாவை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோற்றம், அவங்க ஃபிசிக்கல் தோற்றமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த தெய்வீக கலாக்ஷம் அப்படி இருக்குமா, அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஸோ பேஞ்சு சொல்லுவாங்க, பேஞ்சு ரொம்ப டேலண்டானவங்க, ரோசி பெஞ்சு மல்டிபிள் டேலண்ட் அவங்கக்கிட்ட. சொன்னாங்க, நான் வாழ்க்கையில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு தோற்றம்னா அம்மா தான். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இருக்குமா. அவங்க பார்க்குறது, பேசுகிறது, அவங்க நடக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே இப்பயே தேவதை மாதிரி இருக்குமா. இந்த அளவுக்கு அவங்களுடைய சொரூபம் வந்து அவ்வளோ நல்லா, அவங்க அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஆத்மா அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ அது வெளியே கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த தோற்றம் வந்து அப்படியே தேவதை மாதிரியே இருக்குமா. அவங்களது அந்த கண்கள் பற்றி வந்திப்பாங்க பேஞ்சு, அம்மாவோடைய கண் அப்படி இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுமா அவங்கள. அவங்க பேசுனாங்கன்னா வந்து எல்லாருக்குள்ளேயும் அவ்வளோ நல்ல ஒரு டச்சிங்ஸ் ஏற்படும் எல்லாருக்குள்ளேயும். ஆக்சுவலி சிவபாபா வந்து இப்போ பிரம்மா பாபா மூலம் முரளி சொல்லிட்டு போயிடுவார் இல்லையா, அந்த முரளியை அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன புரிஞ்சது தாரணை பண்ணுறாங்களோ தாரணையை வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டு எல்லாருமே மாறிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இந்த நாளில் நம்ம அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். என்ன சொல்லுவாங்கன்னா, தாயை போல பிள்ளை இல்லை, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி. அதுபோல் அம்மா மாதிரி தான் நம்ம இருக்கணும். சாக்காரத்தில் கூட பாபா வந்து ஃபாலோ மதர் ஃபாதர்னா அவங்கள தான் சொல்கிறாரு. நம்ம நினைவு செய்கிறது சிவபாபாவை நினைக்கணும், பட் எப்படி வாழணுன்றதை கற்றுக்கிறது பிரம்மா பாபா மம்மா, ஃபாலோ ஃபாதர் மதர். அப்போது ப்ராக்டிக்கலாக அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்கள போல் நம்மளும் வாழணும். அம்மா மதர் அதான் மாஸ்டர் மம்மான்னு பாபா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் அது. மாஸ்டர் பிரம்மான்னு சொல்லுவார், மாஸ்டர் மம்மா, மாஸ்டர் பகவான் இல்லை, இவ்வளோ அந்த அது மீன்ஸ் பாபாவுக்கு சமமாக ஆகிறதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இன்றைக்கி மம்மாவுடைய குவாலிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, பலமுறை கேட்டிருக்கோம். நம்ம வெறும் அதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒரு பட் அதை எனக்குள்ளே கொண்டு வரணும் அந்த குவாலிட்டியை. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்போ மாஸ்டர் பிரம்மான் பாபா வரதானா கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், மாஸ்டர் மம்மான்னு கொடுக்குறாங்க என்ன அர்த்தம், இஸ் கிவிங் லைசன்ஸ் இல்லையா. ஸோ நமக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. என்ன அதிகாரம் கொடுக்குறாரு, வரதானாலே அதிகாரம் தான், ரைட்ஸ். இப்போ எல்லாருக்கும் வரம் கிடைக்கிறது இல்லை. ஸோ நம்ம மாற்றி புரிஞ்சு வரதானம்னா என்ன நினச்சிப்போம், அப்படி எனக்குள்ளே வந்துடுச்சு தானாவே. அது அதிகாரம். நீங்கள் வந்து அந்த ரைட்ஸ் கொடுத்தாச்சு, அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அடைஞ்சிடுவீங்க. அப்படி தான் எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தேவ ஆத்மான்ற வரதானம் எல்லாரும் கிடைக்க முடியுமா, முடியாதுல்ல. பிராமண ஆத்மாக்கள் தான் அந்த வரம் கிடச்சிருக்கு. 33 கோடி தேவர்கள் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே ஒருத்தர் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த வரம்ன்றது ஒரு அதிகாரம். இப்போ தர்ம ஆத்மா மற்ற தர்ம தேவாத்மா வரம் கிடைக்கும்னா வரம் கிடைக்காது இல்லையா. ஸோ இப்போ இப்ராஹிம் சோலுக்கு வந்து சங்கமிக பிராமன் வரம் கிடைக்குமா, கிடைக்காது.
ஸோ மற்ற தர்ம ஆத்மாக்களுக்கு இல்லையா அவங்கவுங்களுக்கு என்ன பாட்டோ அதுக்கேற்ற வரதானம். ஸோ நம்மளுக்கு பாபா டெய்லி வரம் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ரைட்ஸ். வரதானத்துடைய அர்த்தமே அதான். அது எனக்கு இப்போ நம்ம கூட பாருங்க கார்டில் கிடைக்கும், உங்களுக்கு படித்தா ஹாப்பி ஆகிடும். ஆனால் நமக்கே தெரியும் நம்ம அப்படி இல்லவே இல்லையேண்ணா தொந்தாயிடும் சம்டைம்ஸு. அது இருக்கிறதும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒட்டாத மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம் அது? அப்போ பாபா போய் சொல்கிறாரா? பாபா சொல்கிற சத்திய வாக்கு என்னென்னா நம்மக்கிட்ட அந்த குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ நீ ப்ராக்டிஸ் பண்ணால் கொண்டு வந்துட முடியும். ஒன்று நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம் அதில். இன்னொன்று அது அதிகமாக இருக்குது, அதை பாபா ஹைலைட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும்ல. இப்போ எனக்குள்ளே இருக்க விசேஷத்தன்மையை பாபா ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹவ் டு ப்ராக்டிஸ் தட். அது அதிகமாக இருக்குது, நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 விஷயம் அதில் வரதானத்தில். எப்போ யார் வரதானத்தில் ஹாப்பி ஆகலாம், ஆனால் என்ன கவனம் இருக்கணும்? நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் எக்ஸ்ட்ரா இதில் கவனம் கொடுக்கணும் இந்த சொரூபத்தில். ஸோ அது மாதிரி மாஸ்டர் மம்மா அப்படி வரம் கிடச்சிதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணிவிடுவேன். அதான் ஒரு சிஸ்டர் அவங்க அனுபவம் சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி அவங்க கூட இருக்கவங்களுக்கு அது மாதிரி ஒரு சோல் பிடிச்சி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணி அது மாதிரி நடக்கும். ட்ராமாவில் கணக்கு இருந்தால் எல்லாம் நடக்கும் தானே, அந்த சீன்ஸு விளையாட்டுலாம் ட்ராமாவில். அப்போ ஒன்றுமே முடியலையா. அப்போ ஒரு வாய்ஸ் காதில் வருதான், நீ மாஸ்டர் மம்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணு, மாஸ்டர் மம்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு. மிஸ் பாபா டச் பண்ணுறாரு. ஸோ அந்த சிஸ்டர் அப்படியே அந்த சொரூபத்தில் வந்தாங்க. அது கழுத்தை பிடிக்குதான் வந்தது. அதாவது கூட இருக்க சிஸ்டருக்கு அதோ அட்டாக் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட். ஸோ அவங்களுக்கு அட்டாக் பண்ணுது, அது கழுத்தை பிடிக்குது. ஸோ ட்ராமாவில் கணக்கு இருக்குல்ல. அந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர் தான். அந்த மாதிரி ஒரு சோல் பிரவேசம் ஆகிடுச்சு. அனுபவம் சொன்னாங்க இதில் மதுபனில். அப்போது அழுத்தும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் இது சப்தம் கேட்குது, மாஸ்டர் மம்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு. ஸோ இவங்கள அப்படியே நான் சொரூபத்தில் நான் மாஸ்டர் மம்மா சொன்ன உடனே டப்புன்னு விட்டுடுச்சான். அது போய் தூக்கி போய் விழுதா. அது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா, என்ன இது நான் இது ஜஸ்ட்டு நான் நினச்ச உடனே அதால் கிட்ட வர முடியலையா. அப்புறம் அந்த பொருள் நார்மல் ஆகிட்ட பிறகு அப்புறம் அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கு அவ்வளோ பவர் அந்த வரதானத்துக்கு. இப்போ மாஸ்டர் சர்வசக்திவான். ஸோ நீங்கள் எப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, இது தூங்கும் போது ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்களே, அது வைப்ரேஷன்ஸ் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி அழுத்துது. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு பாபான்னு நினச்சாலே பாருங்கள் டக்குன்னு விட்டுரும். அதுமா அனுபவம் இருக்கா? மோஸ்ட்லி எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். அப்போ நம்மளால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா இதுவுமே பண்ண முடியாது. நம்ம கூப்பிட்டாலே யாருக்கும் சப்தம் கேட்காது, பக்கத்துலேயே போவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. இந்த சூக்ஷ்மத்தினுடைய ஒரு ப்ரெஷர், அது அழுத்தம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ நம்ம மூச்சு அடைக்கும், எதுவுமே தெரியாது. இது ரொம்ப பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீ எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு பாபா மேரா பாபா நீங்கள் ஜஸ்ட் நினச்சாலே, அப்போ பேசக்கூட முடியாது, பேசினாலும் யாருக்கும் காதும் கேட்காது. அப்போ நினச்சாலும் போகிற பாருங்கள் டப்புன்னு உங்களுக்கு அந்த வைப்ரேஷனில் ரிலீவ் ஆகிடுவீங்க. வேறு எதுவுமே வேண்டாம், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும். ஏன்னா அது வரம், நமக்கு பாபா வரமாக கொடுத்துட்டாருன்னா அந்த செகண்ட் பாபா சொல்கிறார்ல, நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்துடுவேன்னு. அதுதான் சத்தியம். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்வமான்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, விசேஷத்தன்மையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு அது வரமாக கிடச்சிரும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு லைசன்ஸ் கிடச்சாச்சு. இப்போ வண்டிக்கு லைசன்ஸ் எடுத்தால் பாருங்கள் என்ன அர்த்தம்? எப்போரோ நீங்கள் வண்டி எடுக்கலாம், வண்டி ஓட்டலாம், அதுன்னு அர்த்தம். அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா ஓட்ட முடியாது, திருப்பி ரினியூவல் பண்ணணும். இப்போ லைசன்ஸ்னால் ரைட்ஸ், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அதிகாரம் கிடச்சிடுது. அப்போ நான் அந்த வரதானத்தை நான் பவித்ர ஆத்மான்னு பாபா பிறக்கும்பொழுதே வரம் கொடுத்துட்டார், யோகி பவ பவித்ர பவ அப்படின்னு. அப்போ அந்த வரம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அந்த வரதானத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் அட்டைன் பண்ணிவிடுவேன், அதை நான் அடைஞ்சிருவேன், இதான் அர்த்தம். அது அதனால் இன்றைக்கி மம்மா டே. ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்? மம்மா கிட்ட என்ன பெரிய விசேஷத்தை எல்லாருக்குமே தெரியுது, பலமுறை இந்த கதைலாம் கேட்டிருக்கோம். என்ன விசேஷத்தாக இருக்கும் மம்மா கிட்ட ரொம்ப முக்கியமாக? இப்போட கேட்டோம் இல்லையா வாணியில், என்ன கேட்டோம் அவங்கள பற்றி படிக்க சொல்லும் பொழுது, பாபா சொன்னாங்கன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க. பெரிய விஷயம்ல இது. நம்ம அப்படி இருக்குமான்னு பாருங்கள், நமக்கும் அதெல்லாம் எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ நம்ம கூட பாபா பேச்சு கேட்குறோம் தான், கேட்கலன்னா சொல்ல. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபெய்த் சிஸ்டம், இட்ஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெய்த்.
இல்லையா? இப்போ நம்மளுக்கு பாபா சொல்கிறாரு, ஸோ நீ தான் லக்ஷ்மின்னு பாபா இல்லையா? பாபா எல்லாருக்கும் தான் சொல்கிறார், அம்மாவுக்கு மட்டும் லக்ஷ்மின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே பாபா எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லக்ஷ்மி நாராயணர் தானே. நமக்கு தானே சொன்னாங்க லக்ஷ்மின்னு. அது மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிடுச்சா? இப்போ ப்ராக்டிஸாக பண்ணிகிட்ருக்கோம். பட் சொன்னோன்னு நான் தான் லக்ஷ்மின்னு ஆத்மாவில் உரைச்சிச்சா? அந்த லாகிங் இருக்குல்ல, அந்த கேப் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பவர் ஆஃப் அக்காமடேஷன், ஏற்றுக்கொள்ளும் சக்தி அது. ஸோ பாபா என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே அதை ஏற்றுக்கிறேன், அக்காமடேட் பண்ணுறேன் எனக்குள்ளே. அது அம்மா கிட்ட அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்து, அதான் அஷ்ட சக்திகள் காட்டுறாங்களே தேவிகளுக்கு. அஷ்ட லக்ஷ்மின்னா என்ன காட்டுவாங்க? அஷ்ட புஜங்கள் காட்டுறாங்க. அஷ்ட புஜங்கள்னா அஷ்ட சக்திகள். ஸோ அந்த 8 பவர்ஸுமே அம்மா கிட்ட இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக அவங்க சங்கமிகத்திலே பார்க்க முடியும். பவர் டு விட்ராவா அவங்ககிட்ட இருக்குமா? அவங்க ரொம்ப டிட்டாச்மெண்ட். நம்ம அம்மா யாருக்கிட்டையும் இப்போ ரொம்ப க்ளோஸ், ஒட்டிக்கலாம் மாட்டாங்களாம். கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட். என்ன டிட்டாச்மெண்ட்னா, எது நடந்தாலுமே அந்த ஆத்மா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எது நடந்தாலுமே டிட்டாச்சாக சாட்சி அவஸ்தாவில் இருப்பாங்க. அதே நேரத்தில் பவர் ஆஃப் அக்காமடேஷன், பாபா மேலே அவ்வளோ ஃபெய்த்து. பாபா சொன்னால் செஞ்சுருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, கேள்விப்பட்டோம், புது ஆத்மாக்கள் தெரியாது மேபி. ஒரு வாட்டி பாபா வந்து மம்மா கிட்ட எப்படி அந்த பவர் இருக்குது, ஆஞ்சி பார்ட் எல்லாத்தையுமே பாபா சொன்னால் அக்செப்ட் பண்ணக்கூடிய பார்ட் எல்லாமே அக்காமடேட் பண்ணுவாங்க. பாபா சொன்னால் ஆஞ்சி தான், வேறு மறுப்பே கிடையாது. எவ்வளோ இந்த ஃபெய்த் சிஸ்டத்தை பாபா வந்து மற்ற குழந்தைங்களுக்கு காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? இப்போ எல்லாமே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, எப்போ பாபா வாணி பேசினாலும் எல்லாம் அப்படி சூழ்ந்து உட்காந்துப்பாங்க. பாபா சுற்றி குழந்தைங்க உட்காந்துட்ருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா தாதிங்களாம் குட்டி குட்டி பசங்க தானே, எல்லாமே அம்மாவும் சின்னவங்க தான், எல்லாம் சூழ்ந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாபா வந்து சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து இவங்க இருக்காங்களே, பாபாவுடைய பிராமணி இருப்பாங்க, லட்சுதாதின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா உங்கள் ரூமில் வந்து குருவி முட்டை இட்டுருக்கு. குருவி முட்டை தானே போடும். ஆமாம், முட்டை, குருவி முட்டை தான் சொன்னாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி முட்டையாக இருக்கும்ல, எக்ஸ். அதை காமிச்சாங்களாம், பாருங்கள் அந்த இதில் அது ஷெல்லில் அது இருந்துச்சு அந்த கூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா குழந்தையும் ஆசையாக இருப்பாங்க, எல்லாம் சின்ன பசங்க தானே, ஒரே ஆசை என்ன முட்டைன்னு சொல்லிட்டு. அப்போ பாபா வந்து பார்த்து ரொம்ப அழகாக இருக்குல்ல இதுன்னு சொல்லிட்டு பாபா சொன்னாராம், இதை நான் யார் வாயில் போட்டோம்? எல்லாமே ஐயோ அப்படி எல்லாமே ஷாக் ஆனாங்களாம், பாபா முட்டை வாயில் போட போகிறாரான்னு சொல்லிட்டு. உடனே மம்மா அப்படி போயிருந்தாங்களாம், கூப்பிட்ட மம்மா இங்கே வான்னு கூப்பிட்டவொடனே மம்மா போனாங்களாம், நான் முட்டை வாயில் போடுற காட்டுனாங்களாம். மம்மா எதுவுமே ஒரு ரியாக்டே பண்ணலையாம். உடனே பாபாட்ட அப்படியே குனிஞ்சு ஆன்னு காமிச்சாங்களாம். நினச்சி பாருங்கள், அந்த சீனை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்குள்ள யாராக இருக்காங்க, அதை எக்கு அதை வாயில் போகிறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளோ ஹெசிடேட் பண்ணுவோம்ல, எக்கா இப்பயா முன்னாடி சாப்பிட்டுருந்தா கூட இப்போ போட்டாங்கன்னா என்ன இது, இப்போ போய் ஸ்டீம் மத்தா இப்படிலாம் தாட்டு வரும் தானே. மம்மாவுக்கு அப்படியே நிர்சங்கல்பான். இதெல்லாம் ஒரு சாதாரண குவாலிட்டிஸ் இல்லை. இப்போ நம்ம சொல்லும் போது நமக்கு தெரியும் அவங்க வந்து பாபா போட மாட்டாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த டைமில் தெரியாது பாபா என்ன பண்ணுவாருன்னு. பாபா என்ன வேணா பண்ணுவார் இல்லை, பாபா இல்லை அவர். ஸோ அவங்க பாபா மேலே அவ்வளோ ஃபெய்த்து. அப்படியே பாபா கிட்ட போய் இன்னசென்ட்டாக அப்படியே வாய் திறந்தாங்களாம். எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்களாம், குட்டி குட்டி பசங்கள. ஐயோ மம்மா வேணான்னு சொல்லிட்டு மம்மா அப்படியே நிச்சிந்து அப்படியே பாபாட்ட வாய் திறந்தாங்களாம், போடுங்க பாபான்னு சொல்லிட்டு. பாபா போட மாட்டாங்கன்னு தெரியாது, பாபா போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. பட் அவங்க ஒரு தாட்டு கூட அவங்களுக்கு வரல. பாபா வந்து கிட்ட கொண்டு போனாராம் போடுற மாதிரியே. அவங்க எதாவது ஷேக் பண்ணுறாங்களான்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே, ஒன்றுமே ரியாக்டர். அப்படியே அன்பாக பாபாட்ட அப்படியே, அதாவது ரொம்ப டிட்டாச்சாக சாட்சியாக அப்படியே இருந்த நிர்சங்கல்பமாக இருந்தாக்காங்க. அப்போ பாபா போடலைன்னா பாபா சொன்னாராம், இதுதான் வந்து ஃபெய்த். பாபானா அப்படியே ஆஞ்சி நான் சொல்லணும், பாபா நீ கேட்டால் நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவோம்ல, மேபி டைலாக் ஆல்சோ அது இல்லையா. ஆனால் ரியலாக உயிர் கொடுக்குறதுன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. உயிர் கொடுன்னா கொடுத்துடணும்ல. ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா பாபாக்காக என்ன வேணால் செய்ய முடியும் அவங்களால. அந்த மாதிரி ஒரு ஆஞ்சி பார்ட். பாபா பல ரூபத்தில் அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாராம், குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஃபெய்த்ஸ் வரணும். பாபானா கல்யாணக்காரி, அதாவது ஞானத்தினுடைய புரிதல், அந்த பக்குவ நிலை, ஞானம் வந்து நல்லா புரிஞ்சாதான் அந்த ஸ்டேஜ் வரும் இல்லையா. அது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பாபா வந்து இதுவும் சொல்லியிருக்கோம், அவங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வராண்டா, இப்போ வந்து சாந்தி ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தா டென்னிஸ் கோர்ட். அது ஆக்சுவலி இப்போ சாந்தி ஸ்தம்பம் இருக்க இடம் தான், அங்கே தான் விளையாடுவாங்க, ப்ளே கிரவுண்ட். அப்போ வந்து அங்கே பெருக்கிட்டு இருந்தாங்களாம் அம்மா. அப்போ வந்து பாபா சொன்னாரா, என்ன இப்போ இருக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு பெருப்பாங்க இல்லையா திறந்த உடப்பத்தில். பாபா சொன்னாரா, இப்படி பெருக்கக்கூடாது, தப்பு, நீ மாற்றி பெருக்குன்னாங்களாம். சரி மாற்றி பெருக்குனாங்களாம். மாற்றி பெருக்க முடியுமா?
இருக்க முடியாது. பாபா சொல்லிட்டார்ல, என்னமோ இருக்குது, அவ்வளோதான். பாபா சொன்னால் ஏதோ கல்யாணக்காரி. ஸோ பாபா சொன்னால் என்ன அப்போ வந்து எல்லாம் கேட்டாங்களே, எப்படி இப்படி இருக்க முடியும்னா, பாபா சொல்லியிருக்காருல, ஏதோ இருக்குது, அது நன்மை இருக்குது, அவ்வளோதான். அந்த கல்யாணக்காரி பாபா மேலே அவ்வளோ நன்மை. ஸோ பாபா அதுக்காகவே பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு சின்ன பழத்தை கொடுத்துட்டு இது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம். அவங்க குட்டி குட்டியாக பீஸ் போடுவாங்களாம், சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பாபா சொல்லிட்டாருன்னா கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டி, இப்போ இவர் ஜெகதீஷ் பாய் சொல்லுவார், பார்ட்டி வந்து போகிற டைமில் பாபா விதாயி கொடுப்பாங்க, அப்போலாம் சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து பாபாவுக்கு வந்து டக்குன்னு சங்கல்பம் வருமா. ஸோ கரம் அல்வா நான் வந்து அனுப்பணும் குழந்தைங்களுக்குன்னு. உடனே வந்து யார் பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மம்மா தான் முன்னாடி வருவாங்களாம். ஸோ சொல்லுவாங்க, மம்மா நீ உடனே பண்ணி அனுப்பணும் அவங்களுக்கு. சொன்ன உடனே மம்மா வந்து டைம் ஆகிடுச்சு பாபா, பண்ண முடியும். பாபா சொன்ன உடனே போய் கடகடன்னு பாபான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரி ஆஞ்சி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முழு உதாரணம் மம்மா. அதான் பாருங்கள், கேட்டோம் இல்லையா முரளியில். ஸோ நீ தான் லக்ஷ்மி ஆகுவேன் அப்படின்னு பாபா சொன்ன உடனே அது அப்படியே சொரூபத்தில் வந்துட்டாங்க. அந்த ஃபெய்த்து, பாபா சொன்னால் சத்தியம் இல்லை, அப்படியே லக்ஷ்மி அப்படியே ஆயிட்டாங்களாம். அந்த சொரூபம் அப்படியே தெரிஞ்சுதான். அப்படியே வந்து தாரணை. இப்போ நம்ம ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, 5 சொரூபத்தில் நான் லக்ஷ்மி தேவதான்னு. அவங்களுக்கு அது மாதிரி யாரும் நீ ப்ராக்டிஸ் பண்ணு, சொரூபமாக இருங்க, சுதர்ஷன் சக்கரதாரிலாம் அப்போ பாபா சொல்ல மாட்டார். அப்போல்லாம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ட்ரில்லாம் கிடையாது, ஞானத்தினோட விஸ்தாரம் கிடையாது. ஸோ பாபா சொல்கிறத தாரணை பண்ணணும். அப்படியே அவங்க லக்ஷ்மி ஸ்வரூபத்தில் வந்துடுவாங்களாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ அவங்க வந்து பாபா சொன்னாலுமே அந்த ஸ்வரூபத்தை அப்படியே தாரணை பண்ண ஆரம்பித்தாங்க, லக்ஷ்மி ரூபத்தை. அப்படியே அதான் ஒன் டைம் ஜெகதீஷ் பாய் சொல்லுவார், அவங்களாம் சொல்லி பொறுக்கிட்டு காட்டில் போய் சொல்லி பொறுக்கிட்டு வருவாங்களாம். பாருங்க அப்போல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க. காட்டில் போய் அது ஃபுல்லாக காடு இது மலை தானே, மலையில் போயிட்டு சொல்லிலாம் பொறுக்கிட்டு வந்து தான் அடுப்பு எரியணும். அப்போ எல்லாரும் போய் குழந்தைங்க போயிட்டு எல்லாம் கட்டெல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க. இப்போ இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் மதுபனில் அப்போ கிடையாது. நீங்கள் மதுபன் அந்த பழைய ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அதில் ஹட்டு பார்த்துருக்கீங்களா, பாபா ஹட்டு பழசு பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தா நம்ம ஹட்டு இதே மாதிரி அப்புறம் நினச்சிருப்போம்ல, அப்படி கிடையாது. இவ்வளோ அழகான ஹட்டு கிடையாது. அப்போ அது அந்த இது இருக்கிற பனை ஓலை, அந்த பனை ஓலையே பிஞ்சு தான் இருக்கும். பனை ஓலை கூட அப்படியே திக்காக போட்டு அப்படி இல்லை இல்லையா. ஸோ அது எப்படி இருக்கும்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழசாக மீன்ஸ் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாபாவுடைய ஹட்டு. பாபா ரூம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அதை வந்து அந்த பேஸ்மெண்ட்லாம் மாற்றுற அந்த வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றாமல் ஜஸ்ட்டு சில மாடிஃபைனா அவ்வளோ வருஷம் இல்லை, சில விஷயங்கள் மட்டும் மாடிஃபை பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. அது ஒரு யாதுகார், ஒரு ஹிஸ்ட்ரியாக அது வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் லைஃப். அடுப்பு தான். அப்போ தண்ணி கூட ரொம்ப குளிரும் இல்லை, அங்கே தண்ணி வந்து சொல்லுவாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டமாக, அந்த ஹாட் வாட்டரே கிடைக்காது. அப்போ நம்ம ராஜுபாய்லாம் இருக்காரு, முரளி டிபார்ட்மெண்ட் ராஜுபாய், பிரிஜ்மோகன் பாய், நிர்வகிர் பாய், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சேவா. அப்போ சில பிரதர்ஸ் இருந்தாங்க, அதாவது ஆக்சுவலி பிரிஜ்மோகன் பாய், நிர்வகிர் பாய் கூட பின்னாடி தான் வந்தாங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பாபாட்ட சரண்டர் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அப்போ சீனியர்ஸ் இந்த விஸ்வ கிஷோர் தாதா இருந்தாங்க, ஆனந்த் கிஷோர் தாதான்னு சொல்லிட்டு நம்ம சீனியர்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்களாம் தான் யக்ய சேவாதாரிகள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க எல்லாம் அடுப்பில் வந்து நைட்டெல்லாம் வந்து அங்கே நைட்டெல்லாம் எரிய வச்சா தான் எரியுமா, அவ்வளோ குளிர். அந்த குளிர் பிரதேசம்ல அது ரொம்ப மலை பிரதேசம், ரொம்ப குளிராக இருக்கும்ல. அப்போ நைட்லாம் வந்து என்ன பண்ணுவோம், தண்ணி எரிய வைப்பாங்க. வீட்டில் பாய்லர் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பாய்லர், பெரிய பெரிய பாய்லரில் அடுப்பு கட்ட வச்சு எரிய வைப்பாங்களாம். எரிய வச்சு எல்லா ரூமுக்கும் பக்கெட்டாக சப்ளை. இவங்க கொண்டு போகிறதுலேயும் ஆறி போயிடுமா. சில பேர் வந்து கொண்டு போகிறதுலேயும் ஆறி போச்சு, தண்ணி இன்னும் சூடாக வேணும்னு கேட்பாங்களாம். ஏன்னா அவ்வளோ குளிரும்ல அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அது பக்கெட்டாக ரூமுக்கு சப்ளை பண்ணுவாங்க தண்ணி. இப்போ வந்து மோட்டர் போட்டால் தண்ணி வருது, டேப்பில் தண்ணி வருது இல்லையா, அந்த விஷயம்லாம் கிடையாது, பக்கெட் சிஸ்டம் தான். பாருங்கள் அவ்வளோ பார்ட்டி இல்லையா. இப்போ இருக்க மாதிரி பார்ட்டி இல்லை. அப்போலாம் ஒரு 30 பேர் வந்தாலே பெரிய விஷயம் பார்ட்டி. பட் 30 பேருக்கும் சப்ளை பண்ணணும்ல. 30 பேர் பார்ட்டி வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபுல் டே சேவை இருக்குமா. அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது, அவங்க துணி வர துவைக்கணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து ட்ரெயினில் போனாங்கன்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்க மாதிரி இல்லை. அப்போலாம் கோல், அந்த ட்ரெயின் தானே, இல்லை நிலக்கரியில் போட்டு எரிய வைப்பாங்களே, அந்த ட்ரெயின் தான்.
ஸோ யாருன்னா ட்ரெயினில் போய் இறங்கின மதுபனில் அப்படி கருன்னு தான் இருப்பாங்களாம். ட்ரெஸ் எல்லாம் அந்த புகையில் ஃபுல்லாக இப்போ மாதிரி ஏசி கோச் அந்த மாதிரிலாம் போகிறதில்ல கம்ஃபர்டபுளாக. இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் சிஸ்டம், அப்புறம் நோ எலக்ட்ரிக் சிஸ்டம், எல்லாமே இந்த கோலில் தான் போகுமா ட்ரெயின். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் யார் போனாலும் கருன்னு தான் இருப்பாங்க. ஃபுல் ட்ரெஸ்ஸும் கருப்பு, எல்லாம் உடம்புலாம் கருத்து, மீன்ஸ் அந்த புகை ஒட்டி அப்படி தான் இருப்பாங்க யாராக இருந்தாலுமே. ஸோ ட்ரெயினில் போனாலே அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படுமா. அது 2 days ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ அழுக்காக இருப்பாங்க. 2 days போவாங்க. ஒடிசா அந்த பக்கம்லேருந்து வந்தாங்கன்னா ரொம்ப நாள், நம்ம 3 days ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி போனால் அவங்களுக்கு தண்ணி ரொம்ப வேணும், துணி துவைக்கணும், அவங்க அவ்வளோனா துணி கொண்டு போக முடியாதுல்ல. ஸோ அதுக்கெலாம் தண்ணி சப்ளை பண்ணுறதே பெரிய சேவையாக பிரதர்ஸ். அது அப்போல்லாம் சேவை, இதுதான் சேவை. தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. அந்த 30 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரே ஆட்டங்கண்டரும் மதுமன். 30 பேர், இப்போ 30,000 பேர் வராங்க, எப்படி மாறி போச்சு பாருங்கள். அப்போ 30 மெம்பர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா வெரி சொல்லுவாங்க, பெரிய பார்ட்டி வந்துடுச்சு, பெரிய பார்ட்டி ஒரே பேசிப்பாங்க எல்லாரும், பெரிய பார்ட்டி வந்து இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏற்பாடுகள். ஸோ பாபா என்ன பண்ணுவாராம், பாபா மம்மா ஒவ்வொருத்தரையும் பாபா இண்டிவிஜுவலாக, அதான் ஆரம்பத்தில் இருந்து அவங்க பக்கா ஆகிட்டாங்க, இண்டிவிஜுவலாக பாபா கேர் பண்ணுவாராம். இண்டிவிஜுவலாக இல்லையா, அவங்களுக்கு பார்த்து டெய்லி நைட்டில் போய் குட் நைட் சொல்கிறது, மார்னிங் எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்கிறது. பாபா இன்மேட்ஸுக்கு வந்து பாபா வந்து ப்ரஷ்டில் பேஸ்ட் வச்சு கொடுப்பாராம். பாருங்கள் ஒரு பாலானை, எல்லாம் குட்டி பசங்க இல்லை. ஸோ பாபா அந்த மாதிரிலாம் பாலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்த பிறகு பாதாம் தேனில் ஊற வச்சுருக்கோம், அதை ஊட்டி விடுவாங்க பாபா. அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு கிளாஸ் கண்டிப்பாக வந்து மில்க் குடிக்கணும், ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு மில்க் குடிக்கணும்னு பாபா கையால் குழந்தைங்க மில்க் கொடுப்பாங்க. அப்புறம் பாபா வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க, மலைக்கு வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அதில் என்னென்னா, அதில் என்ன ஒரு போட்டினா, பாபா சுண்டு வரல வந்து யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறது. ரோசி பெஞ்சு என்ன பண்ணுவாங்களாம், ரோசி பெஞ்சு சொல்லுவாங்க, ஸோ பாபா கையை பிடிக்கணும்னு பாலே குடிக்க மாட்டாங்களாம். பால் குடிச்சா டைம் ஆகிடும்ல, அதுக்காக பால் குடிச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்களாம் பாபா கிட்ட. ஏன்னா பாபா கை வேறு யாரா பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு ஆசையாக குழந்தைங்க அப்படி போட்டி போடுமா, பாபா கை யார் பிடிக்கிறாங்கன்னு. பாபா கை பிடிச்சா பேசணும் இல்லை, பாபாவோட நடக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் தாத்தா இருக்கிறதுலையே இல்லையா, அபவ் 60 70, அப்போல்லாம் வந்து 70 80 இருக்கும்ல அவருக்கு. ஆனால் அவர் கூட ஈடு கொடுக்கவே முடியாதான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாபா மலை ஏறுவாராம், மவுண்ட்டு கடன்னு போவாராம் பாபா. எல்லோரும் பின்னாடி ஓடி தான் போவாங்களாம், ஆனால் பாபா ஓட மாட்டாராம். அவர் ஒரு ஹைட்டாக இருப்பார்ல, ஸோ பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வைப்பார். ஸோ கடன்னு மலை ஏறுவாராம் பாபா. சொல்லுவாங்க பாபா கூட நடக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் ஆனால் குழந்தைங்க போட்டுன்னு குட்டி பசங்கள்லாம் எல்லாம் ஓடுவோம் பாபா பின்னாடி ஆசையாக. அவள் கையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு மஜா, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க பாபா கூடன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பாபா வந்து குழந்தைங்கள பார்த்து வளர்த்தவாங்க இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா காட்டில் போய் சொல்லி பொறுக்கிற கதை தானே, காட்டில் போயிருக்காங்க சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு. அவர் யாராருன்னா ஜெகதீஷ் பாய் இந்த மாதிரி இந்த குரூப். அப்போ தாதிங்க கொஞ்சம் பேர் எல்லாம் போயிட்டு கட்டை எடுத்துகிட்டு வரப்போம், கூட மம்மாவும் போனாங்களாம் கட்டை எடுத்துகிட்டு வரத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ வந்து இல்லையா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அங்கே தானே அம்பாஜி கோயில், அந்த அம்பாஜி கோயில் இல்லை வேறு கோயில் இருக்குல்ல. ஸோ அங்கே பக்கத்தில் கோயில் இருக்கும்ல மலை பிரதேசத்தில், இப்போ கூட கோயில் இருக்குது என்னமோ, அங்கே குட்டி கோயில். அங்கே ஏதோ பாட்டு பாடுது, அந்த பாட்டோ பஜன் ஏதோ பாடுது. அதில் வந்து அம்பாவை பற்றி, துர்க்கையை பற்றி ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாட அப்படியே அந்த சவுண்டு கேட்குதான், அப்படியே மம்மா அப்படியே சொரூபத்தில் மாறுறாங்களாம். அது சொல்ல ஜெகதீஷ் பாய் சொல்ல, அந்த காட்சி நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது, அந்த பாக்கி எனக்கு தான் கிடச்சிது. அப்போ கூட இருந்தால் கொஞ்சம் தாதிகள் அப்படியே மெய் செலுத்து போச்சு அவருக்கு. அப்படியே மம்மா வந்து அப்படியே சொரூபம் கட்டை வச்சுருந்தவங்க அப்படியே வந்து துர்காவுடைய சொரூபத்தில் அப்படியே வராங்களாம். அது அவ்வளோ வைப்ரேஷன் அதை பார்க்குறதுக்கு. காட்டில் ஒரு தேவத்தை சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய அந்த இதில் எழுதியிருந்தார் புக்கில். அவ்வளோ அழகாக இருப்பாங்க மம்மா, அப்படி ஒரு சொரூபத்தில் வந்து அப்படியே திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். இவங்க எல்லாம் அப்படியே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன ஃபஸ்ட்னா அவங்க அப்படியே மம்மா சொரூபத்தில் வர கூட இருந்த இவங்கெல்லாம் ஜெகதீஷ் பாய், மற்ற பிரதர்ஸ் மாத்தா சிஸ்டர்ஸ் இருந்தாங்களே கொஞ்சம் பேர், அவங்க எல்லாம் கை கூப்பி வணங்குற அளவுக்கு அவங்க சொரூபம் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தது தான். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்வமான், பாபா தேவாத்மான்னு சொல்கிறத அவங்களுக்குள்ள அவ்வளோ, அது வெறும் சும்மா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கிடையாது, சோலுக்குள்ளே அவ்வளோ அந்த பவர்ஸ் அவங்க தாரணை பண்ணியிருக்காங்க. 8 பவர்ஸ். சும்மா நான் தேவதா நினச்சா தேவதை ஆகிட முடியுமா? நாட் பாசிபிள். தேவதா சொரூபம் வரணும்னா எனக்குள்ள 8 பவர்ஸை நான் தாரணை பண்ணியிருக்கணும் இல்லையா, அஷ்டசக்திகள். அந்த தாரணையுடைய அவுட்கம் தான் அப்படி அவங்களுக்கு கூட அந்த ஸ்வரூபத்தை
அனுபவம் செய்ய முடியும். அது மாதிரி மம்மா வந்து ஒவ்வொன்றுமே வந்து அவங்க சொல்கிற மாதிரி எப்போயுமே மம்மா கேஷுவலாகவே இருந்தது இல்லையா, சும்மா கையை நீட்டி கால் நீட்டி நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற பண்ணுவோம் பார்த்தீங்களா. மம்மா எப்போவுமே டிசிப்ளினாக அப்படி டிசிப்ளினாக இருப்பாங்களாம். அவங்க பேச்சில் நடத்தையில் ஒரு விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி எப்படி இருக்காதான். ஸோ அவ்வளோ பொறுமையின் தேவதைன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமை சக்தியும் அக்காமடேஷனும் டிட்டாச்மெண்ட்டும் இந்த 3 பவர் பேஸாக இருந்துச்சு. அதன் மூலம் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பகுத்துறைய சக்தி இல்லை நேச்சுரலி பார்த்திங்கன்னா பாபாவுடைய என்ன அவங்க தான் கியானேஸ்வரி. அந்த பகுத்துறைய சக்தி, ஜட்ஜ்மெண்ட் பவர், பவர் டு ஃபேஸ், கோஆப்ரேஷன், கர்மேந்திரி ஜீத், பவர் டு விட்ரா இல்லையா, அண்ட் நேச்சுரலி பவர் டு பேக்கப். இதெல்லாமே இப்போ தான் வரிசை கிரமத்தில் அவங்கக்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. மெயின் அக்காமடேஷன். அந்த அக்காமடேஷன் இன்னொரு அனுபவம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டது தான், இருந்தாலும் நம்ம அதை வந்து சொல்லும்பொழுது நல்லாயிருக்கும். அதுக்கு எப்போ கேட்டு நம்ம சொன்னாலுமே நமக்குள்ளே அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ ஒன் டைம் தான் ட்ரெயினில் போயிருக்காங்க, பாம்பேக்கு போயிருக்காங்க. பாம்பேக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்க இருக்காங்களே மீனை விற்கிற கூட, அந்த கருவாடு, அதை வந்து அந்த ட்ரை ஃபிஷ்ஷை வந்து ஒரு அம்மா எடுத்து வச்சு தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே உட்கார முடியலையா. ஒரே ஸ்மெல், ஒரே பயங்கர துர்நாற்றமா, பேட் ஸ்மெல்லு. எல்லோரும் வந்து ஐயோப்பா இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே எல்லோரும் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எடுத்து வச்சுட்டாங்க அந்த அம்மா கூடைய. எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு, தாங்க முடியல எல்லாருக்கும், அவ்வளோ ஸ்மெல் வருது. ஸோ கூட இருக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. பட் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை, யாரை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியும். ஆனால் அம்மா ஒரு ரியாக்ட் பண்ணலையா, மூக்க மூடலை. இப்போ நம்மளே இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும்ல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆக தானே செய்யும். ஆனால் அம்மா கொஞ்சம் ரியாக்ட் பண்ணலையா, ஒரு வச்சா மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லையா அவங்களுக்கு. அப்போ வந்து ஒரு சிஸ்டர் கூட இருப்பாங்களா அசிஸ்டண்ட், அவங்க கேட்டாங்களா, மம்மா உங்களுக்கு ஸ்மெல்லே வரலையா? வருதே நாங்களாம். மம்மா இருக்கே. என்ன மம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி தானே அப்படி கேட்டப்போ சொன்னாங்களாம், பாரு அந்த அம்மா விற்கிற அம்மா மீன் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளே எவ்வளோ அக்காமடேஷன் பவர் இருக்குது, எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குது, ஏற்றுக்கொள்ள சக்தியாக இருக்குது, பொறுமை சக்தி அந்த ஆத்மாவுக்கு இருக்குது. நம்ம யோகி ஆத்மா நம்மக்கிட்ட இல்லையான்னு கேட்டாங்களாம். ஒரே வார்த்தை கேட்டாங்களாம் இல்லையா. அந்த அம்மா கிட்ட இருக்குல்ல, அந்த அந்த அம்மா சகிச்சுட்டு விற்குதுல அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு, நம்மக்கிட்ட இல்லையா என்ன, அவ்வளோதான்னாங்களா. ஒரே வேறு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல, அட்வைஸ்லாம் பண்ணல, நம்ம அப்படி இருக்கணும் தப்புலாம் சொல்லலை. ஸோ ஒரு வார்த்தை தான். ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரே என்ன சொல்லி அந்த ஒரு விழிப்புணர்வு, நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு இல்லையா அந்த சக்தி இல்லைன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க ரொம்ப செல்ஃப் மேலே அட்டென்ஷன் வைப்பாங்க, அவங்களோட பிஹேவியரில். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அது சொல்லியிருக்காங்க இன்னொரு வார்த்தை. அவங்க மனசு ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதும் ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க தொழில் அது, அந்த 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 நாற்றம் துர்நாற்றம் தான் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க தான் முடியுது இல்லையா, தேவாத்மாக்கள் ஒத்துக்காது தான். அதுக்கு மேலே அவங்க தொழில் அது, அந்த சோல் ஹர்ட் ஆகிடும், அதெல்லாம் கூட இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருடைய மனசையும் புரிஞ்சு அந்த சூழ்நிலையை அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. அதுக்காக நான் போய் அழுக்கில் கை வைப்பேன் காலை வைப்பேன் அப்படி கிடையாது. மீனிங் இதுக்கு மம்மா அப்படி அழுக்காக இருப்பாங்க. மம்மா அவ்வளோ பியார், நம்பர் 1 ஏஞ்சல்லாம் அவங்க, லக்ஷ்மி இல்லை, அழுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, நல்லா தேவ ஆத்மா. பட் அந்த சக்தி அவங்களுக்குள்ளே வெளிப்படுது டைம் அனுசார். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பாபா சொல்கிறால கடைசியில் வந்து வினாசம் வரும்போது நீங்கள் பிணத்து மேலே நடக்கணும்னு வர, டெட் பாடி மேலே யூ ஹேவ் டு வாக் சொல்கிறார்ல பாபா. வாக் பண்ணி தான் ஆகணும், டெட் பாடி இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ சோலுக்குள்ள அவ்வளோ பவர் வேணும் இல்லை, வினாசத்தை கண்ணில் பார்க்கணும், ரத்தம் ஆறு ஓடோன்றாரு. அப்போது அந்த ஒரு சக்தி தானே சோலுக்குள்ளே. ஸோ அந்த ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது. அதை டைம் எப்போ தேவையோ, தேவதைகள்லாம் பியோர் அண்ட் க்ளீனாக தான் இருப்பாங்கல்ல, இருந்தாலும் அந்த சக்தி இருக்குல்ல எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எப்போ நம்ம காலியாக இருக்கணும் அப்போ காலியாக இருக்கணும், எப்போ ஷீத்தலா தேவியாக இருக்கணும் அப்போ ஷீத்தலா தேவியாக இருக்கணும், எப்போ சாந்த சொரூபினியோ அப்போ சாந்த சொரூபினியாக இருக்கணும். டைம் டு டைம் நம்முடைய சொரூபம் வந்து அங்கே வேலை செய்யணும் இல்லையா. அதானே 8 பவர்ஸ்னுடைய விஷயம் இல்லையா. பவர் டு அக்காமடேஷனும் இருக்கணும், பவர் டு ஃபேஸும் இருக்கணும் இல்லையா, பவர் டு கோஆப்ரேஷனும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் இல்லை. ஸோ அந்த பவர் டு கோஆப்ரேட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், சகயோகி ஆத்மா. ஒருத்தருடைய நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவே என்னுடைய வீக்னஸாக நான் கருதி அந்த ஆத்மாவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து மாற்றணும்.
இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெருந்தன்மை. ஸோ இந்த குணம் எல்லாமே அவங்கக்கிட்ட ப்ராக்டிக்கலாக 8 பவர்ஸுமே இருந்தது. அதுதான் பாபா சொல்லும் போது அந்த பவர்ஸினுடைய தன்மை எமர்ஜ் ஆகி அந்த சொரூபத்தில் வந்துடுவாங்க. அம்மா அதான் சொல்லுவாங்களாம், எப்பவுமே வந்து இதுவும் கேட்டிருக்கோம், தீதி நம்பர் 1 புருஷார்த்தி. அதாவது நேற்று பாபா சொன்னார்லே முரளியில் ரொம்ப என்டர்டைன் பண்ணுற சோல் யாருன்னா தீதி. ரொம்ப வந்து உடனே நஷால விடிடுவாங்க. உடனே பாபாவுடைய அன்பில் அப்படியே குஷியில் போதை வந்துருமா அவங்களுக்கு. அந்த ராசை வந்து அவ்வளோ அழகாக ஆடுவாங்களாம் தீதி, ரொம்ப அழகாக ஆடுவாங்களாம் பாபாவுடைய அந்த அன்பில் மூழ்கி லவ்லின் ஸ்டேஜில். ஸோ நல்ல புருஷார்த்தி சோலாம். அந்த ராஜுபாய்லாம் சொல்லுவார், அதிகமாக நாங்கள் பாலனை வாங்கினது தீதிங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் தீதி கிட்ட தான் வாங்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. தீதி தான் ஆக்சுவலி வந்து எக்கியத்தினுடைய ட்ரஸ்டி ஆகிருக்கணும். ஆனால் ட்ராமாவில் அவங்க பாட்டு கம்மின்றதால பிரகாஷ்மணி தாதி வந்து அடுத்த பொசிஷன் எடுத்துட்டாங்க. அது அப்போ தெரியாது யாருக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் பாபா தீதி கொடுக்காம பிரகாஷ்மணி தாதி கொடுத்தாங்கன்னு. ஆனால் ட்ராமாவில் பாபாவுக்கு ரகசியம் தெரியும் இல்லையா, திரிகாலதர்ஷி பாபாவுக்கு தீதியுடைய பாட்டு வந்து அவ்வளோ காலம் கிடையாது, அவங்களது வந்து ஷார்ட் டைம் பாட்டு தான். அதனால் பாபா வந்து பிரகாஷ்மணி தாதிக்கு அந்த ஒரு வில் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க, பிரகாஷ்மணி தாதியையும் தீதியையும். அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருந்து யஜ்யத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தீதி வந்து நல்ல முயற்சி பண்ணுறவங்க பாபாட்ட கேட்டாங்களாம், பாபா நீங்கள் வந்து வானிலையே நீங்கள் மம்மா தான் நம்பர் 1 சொல்கிறீங்க. பாபா சொல்லுவார்ல ஓப்பனாகவே, மம்மா நம்பர் 1 அப்படியே பக்கா கியானி சொல்கிறீங்க பாபா. அது பொறாமையாக கேட்கல, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைய நீக்குறதுக்காக கேட்டாங்க. நம்ம வந்து பொறாமையாக போட்டு ஏன் பாபா சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கல. ஸோ மம்மா நம்பர் 1 சொன்னால் அப்போ நாங்கள் எந்த விஷயத்த நாங்கள் வந்து அப்படி ஆகிறதுக்கு கொண்டு வரணும் சொல்லுங்கள் அப்படி கேட்டாங்களா பாபாகிட்ட. என்ன எங்ககிட்ட குறை இருக்குது, நாங்களும் நல்லா தான் முயற்சி பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாமே முயற்சி பண்ணுறோம், பட் எந்த விஷயம் என்கிட்ட கம்மியாக இருக்குன்னு கேட்கும்போது பாபா அப்படியே சிரிச்சுட்டு சொன்னாராம். ஸோ பாபா சிவபாபா முரளி சொல்லும் பொழுது அந்த முரளியில் பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவார் பிரகிருதி வாலேன்னு சொல்லுவார், இல்லற மார்க்கத்தில் இருக்கவங்களுக்காக சொல்லுவார், கன்னியாஸ்க்காக சொல்லுவார் இல்லையா, பாண்டவாஸ்க்காக சொல்லுவார், தாய்மார்களுக்காக சொல்லுவார். பாபா எல்லா வெரைட்டி சோல்ஸுக்குமே முரளி சொல்லுவாங்க. அப்போது வந்து முரளி கேட்குறவங்க எப்படி கேட்போம், நம்ம அந்தந்த கேட்டகரி அதை அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ கன்னியாசுனா பாபா எனக்காக அவங்க மட்டும் எடுத்து, மாதாஸ் வந்து கன்னியாஸுக்கு எடுத்துப்பாங்களா, நான் மாதாஸ்னா நினைப்பாங்க பாபா கன்னியாஸுக்காக சொல்கிறாரு அப்படி தானே எடுத்துப்போம். ஆனால் மம்மா அப்படி எடுத்துக்கவே மாட்டாங்களாம், யாருக்கு சொன்னாலும் முரளியை. ஏன்னா அவங்க சோல் பாருங்கள் ஆல்ரவுண்ட் பாட்டுதாரி இல்லை. இப்போ நான் மாதாஜி நான் முரளி எடுத்தேன் என்ன அர்த்தம், ஓகே இப்போதைக்கு பாபா சொல்கிறது ரைட்டு தான் இந்த பர்த் எனக்கு, பட் என் சோல் நான் ஆல்ரவுண்ட் பாட்டுதாரி தானே. நான் இந்த பிறகு தான் மாதாஜியாக இருந்தேன் இல்லையா, போன பிறகு நான் கண்டிப்பாக ஒரு பிரதராக இருந்திருக்கலாம், மாற்றி மாற்றி நம்ம பிறந்திருப்போம் தானே. அப்போ சோலுக்குள்ளே என்ன தன்மையும் இருக்குது தானே ஆத்மாக்குள்ளே. ஸோ மம்மா அதை அப்படி தான் தாரணை பண்ணுவாங்களாம். யாருக்கு முரளி சொன்னாங்களோ எனக்கு பாபா சொல்கிறாரு எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு தான் அவங்க ஒருக்குள்ளே வருமா. ஸோ பிரிச்சே பார்க்க மாட்டாங்களா, எல்லா விஷயத்தையும் அவங்க தாரணை பண்ணுவாங்களாம். அதான் அவங்க வந்து மாத்தேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதின்ற அந்த டைட்டிலே பாபா கொடுத்தது அதுக்கு தான். டே 1லேருந்தே அவங்களுக்கு அது ப்ராக்டிஸாக. பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்காக, அதை பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்க தான் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போனது 1965. பிரம்மா பாபா கூட இருந்திருக்காரு அப்போ சாக்காரத்தில். நம்ம அம்மாவுடைய சோல் தான் அந்த கம்ப்ளீட் ஸ்டேஜ். பட் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பார்ட்டி ரோல், அவங்களுக்கு வந்து அவ்யக்த ஃபரிஷ்தா ரோல் கிடையாது, அவங்களுக்கு அட்வான்ஸ் பார்ட்டி. அட்வான்ஸ் பார்ட்டியில் முக்கியமான ரோல் மம்மாவுடையது. அதனால் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பார்ட்டியாக போனது மம்மா தான். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்தாபனைக்கு அவங்க ரோல் ரொம்ப முக்கியம். பாபா சொல்ல ஸ்தாபனையில் இப்போ வந்து இராணுவ ஆட்சி வரும் சொல்லியிருக்காருலே பாபா ஆரம்பத்துலேயே. கடைசியில் வந்து அந்த கவர்னர் ஆட்சி வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ் தான் ஃபுல்லாக இயங்குமா. அது ஒரு டைம் இருக்குது வேர்ல்டுக்கு. அப்போ அதில் வந்து முக்கியமாக வந்து அப்போ வந்து அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் கொடுப்பாங்களாம். மிலிட்ரியோட க்ளோஸ் கனெக்ஷனில் இருந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு மம்மாது. ஸோ அவங்களுடைய ஐடியாஸை வந்து தான் ஏற்றுப்பாங்களாம். அதனால் இப்போ யார் எங்கே நமக்கு தெரியாது, அதான் ட்ராமாவில் ஒரு பெரிய த்ரில்லிங். பட் அந்த ரோல் அவங்களுக்கு. ஸோ ஸ்தாபனை காரியத்துக்கு அவங்க
முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறவங்க அம்மா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தான் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போனாங்க. அப்புறம் தான் 1969 பிரம்ம பாபா அவ்யக்தமானாங்க. பாருங்கள், ஷார்ட் டைம் தான். 1937 36 வச்சுருங்க, 36 65 பாருங்கள் எவ்வளோ ஷார்ட் டைம். அதில் அவங்களுடைய புருஷார்த்தி வாழ்க்கையை சம்பூர்ணமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட இப்போ நாளைக்கு சரீரம் விட்டுடலாம், சொல்ல முடியாது ட்ராமாவில். பட் நான் என் முயற்சியை முடித்தேனானா கொஸ்டின் தானே, நான் போயிடுவேன், ட்ராமாவில் பார்த்து முடிஞ்சே இருக்க முடியாது. பட் நான் சம்பூர்ணம் ஆனானா கொஸ்டின். ஆனால் அம்மா கம்ப்ளீட் அவங்க புருஷார்த்தி வாழ்க்கையை முழுமையாக முடித்தாங்க. ஏன்னா அட்வான்ஸ் பார்ட்டி ஆகணுன்னா இல்லையா 75% மேலே அவங்க முயற்சி பண்ணியிருக்கணும். ஸோ அம்மா வந்து நம்பர் 1 அட்வான்ஸ் பார்ட்டின்னா அப்போ கண்டிப்பாக அவங்க 95 99 மேலே அப்படி முடிச்சிருப்பாங்க. அப்போ தான் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போக முடியும் இல்லையா. 5% அவனா கிரேஸ் போட்டுக்கிறேன்னு பாபா சொல்லுவார். அட்வான்ஸ் பார்ட்டியில் நம்பர் 1 நேற்று பாபா சொன்னாங்க இல்லையா, அட்வான்ஸ் பார்ட்டி குவாலிட்டிஸ் பாபா சொன்னாங்க. நம்பர் இருக்கா நேற்று என்ன சொன்னாங்க பாபா? அவங்ககிட்ட தெய்வீக தன்மை இருக்கும், அப்புறம் தூய்மை, அப்புறம் பரமாத்மா அன்பில் இருப்பாங்க, குணங்கள் சக்திகள் எமர்ஜாக இருக்கும். ஆனால் ஞானம் வந்து எமர்ஜாக இருக்காதுன்னார் பாபா. ஞானம் எமர்ஜாக இருக்காது அட்வான்ஸ் பார்ட்டிக்குள்ள. ஞானம் இருந்தால் அவங்க ஓடி போயிடுவாங்கன்னாரு, மதுபரம் ஓடி வந்துடுவாங்க. ஸோ ஞானம் தெரியாது. மற்றபடி தெய்வீக தன்மை, தூய்மை, பாபாவுடைய அன்பு கூட இருக்குமா அவங்களுக்குள்ள. ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே இருப்பாங்களாம். அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக திருப்தியாக இருப்பாங்க அவங்களால. அந்த ராயல் தோற்றத்தில் இருப்பாங்க சொன்னாலே பாபா, ராயல் தோற்றத்தில் இருப்பாங்க. எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் பார்ட்டின்றதே என்னது, ஞானத்தினுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ ஞானத்தினுடைய பாட்டு முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, ஞானத்தின் பாட்டு முடிஞ்சிருக்கும். ஆனால் விசேஷமாக ஸ்தாபனையினுடைய காரியத்துக்கு நிமித்தமாகறாங்க. ஸ்தாபனை காரியம் சொர்க்கம் வருது இல்லையா, அதுக்கு அவங்க நிமித்தமாக இருப்பாங்க அட்வான்ஸ் பார்ட்டிஸ். அப்போது அவங்க அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போகிறாங்கன்னு சொன்னாலே ஞானத்தினுடைய விஷயம் அவங்க முடிச்சிருப்பாங்க. யோகா பண்ணி முடிச்சிருப்பாங்க இல்லையா, தாரணை பண்ணி முடிச்சிருப்பாங்க ஞானத்தை. பட் 100% இல்லைனா கூட 75% மேலே வந்தாலே பாபா அவங்கள கூப்பிட்டுறாரு. 75% வரதே பெரிய விஷயம். அதில் அதிகமாக இருந்தது யாருன்னா இல்லையா, அம்மா தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அங்கே போய் கிளாஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பர்த்தில் ஒரு நல்ல ஃபேமிலி தான் பர்த் எடுப்பாங்க. அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த ஃபேமிலி நல்ல பக்த ஆத்மாவாக இருப்பாங்க, தெய்வீக குடும்பமாக இருக்கும் ரொம்ப. அது அந்த குடும்பமே ரொம்ப ராயலாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஒரு பெரிய இல்லையா நல்ல ஃபேமிலியில் தான் போய் பிறப்பாங்களாம். அப்படி இப்படி போய் பிறந்துட மாட்டாங்க. அவங்க பர்த்தும் வந்து தூய்மையான பிறவியாக இருக்கும், தெய்வீக பர்த்தாக தான் இருக்கும். அது ஒண்டர்ஃபுல் பார்ட் அட்வான்ஸ் பார்ட் இது. ஸோ அவங்க எங்கே வளருவாங்களோ அந்த அந்த ஃபேமிலியே செழிப்பாகுமா. ஏன்னா தேவாத்மாவில் ரொம்ப சுபிக்ஷமாயிடும்னு சொல்லுவார் பாபா. அந்த ஃபேமிலி சுபிக்ஷமாக இருக்குமா. அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களாம், ஏதோ ஒரு வந்து காடுடைய வரப்பிரசாதம் கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு டிவைன் குழந்தை கிடச்சிருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே அந்த குழந்தை வளரும். ஆனால் அந்த குழந்தை மூலமாக ஸ்தாபனைக்கு பல காரியம் நடந்திருக்குமா, இன்டைரக்டாக நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படியோ ஏதோ ரூபத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்தாபனைக்கான விஷயத்துக்கு இந்த குழந்தை. பட் அவங்க ஞானம் கேட்க மாட்டாங்க, யோகா பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் தாரணை இருக்கும்னு சொன்னார் பாபா இல்லையா. ரொம்ப சேர்ஃபுல்லாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, தெய்வீக குணங்கள் இருக்கும், ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்கன்னார் பாபா. நான் சொன்னார்ல, அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்களாம். அதில் கொஞ்சம் கூட அவங்க ஃபேமிலி டிசிப்ளினாக இருக்குமா அந்த குழந்தைனால. இது அட்வான்ஸ் பார்ட்டியோட குவாலிட்டி. நான் அதோடய பாபா ஆஃப் பண்ணி வச்சுருக்கார். ஞானம் மட்டும் எமர்ஜ் ஆகாது, ஞானபூர்வமாக இருப்பாங்க, ஞானம் தெரியாது. ஆனால் அந்த பார்ட்டை பாபா மர்ஜ் பண்ணிட்டார். ஆனால் இப்போ அங்கங்கே இருப்பாங்க இல்லையா, இப்போ அங்கங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது நம்மளாம் அட்வான்ஸ் பண்ணின்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ நம்ம பிகே லைஃப்பில் நீங்கள் வந்திருக்கோன்னு தெரியாது, நாங்கள் பாபாவுடைய ஸ்தாபனைக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு தெரியாது. பட் அவங்க ரோல் அப்படி நடக்கும், அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. இப்போ வினாஷ் ஆகிட்ட சொர்க்கம் வந்துடும் இல்லையா, அப்போது அந்த ஆத்மாக்கள்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் பாபா சொல்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணா பிறந்த பிறகு கிருஷ்ணா கூட அப்படி வளர ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கூட கொஞ்சம் வேணும்ல, அவர் மட்டுமா தனியாக வளருவார்,
கிருஷ்ணா கூட ஒரு குரூப் இருப்பாங்கள்ல, அப்படியே அந்த குரூப் அப்படியே வருவாங்க. அங்கே பாலனை பண்ணுறது, கிருஷ்ணாவை பாலனை பண்ணுற அம்மா அப்பா யாராக இருப்பாங்க? கிருஷ்ணாவுடைய அம்மா அப்பா அட்வான்ஸ் பார்ட்டி தான். கிருஷ்ணாவை பாலனை பண்ணுற குரூப்பு அட்வான்ஸ் பார்ட்டி. அப்படியே அவங்க அதிலேயே இருப்பாங்க. அதாவது ரெண்டுமே சைமல்டேனியஸ் பாபா சொல்லுவார் இல்லையா, விநாசம் ஸ்தாபனை. இப்போ கிருஷ்ணர் பிறந்து கிருஷ்ணர் கூட அப்படியே அட்வான்ஸ் பார்ட்டிலாம் ஒன்றா சேருவாங்களாம், ட்ராமா சேர்க்கும் அவங்களெல்லாம். அப்படியே அந்த குரூப் அப்படியே இருந்து அப்படி கூடவே பாலனை பண்ணிவிட்டு அப்படியே அவங்க இறந்து திருப்பி பிறப்பாங்க, தேவாத்மாவை பிறந்துடுவாங்க. ஆனால் அந்த பியோர் சோல்ஸ் தான் அங்கே ஒன்றா சேர முடியும். கலியுக ஆத்மாக்கள் என்ட்ராக முடியாது கிருஷ்ணா பிறந்த பிறகு. இந்த பாயிண்ட் பாபா சொல்லியிருக்காங்க. கலியுகத்துலேருந்து போய் ஒருத்தர் போய் கிருஷ்ணாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இவன் சங்கமிக வாசி கூட போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ண மீன்ஸ் பாலனை பண்ணுறதுலாம் முடியாது. அட்வான்ஸ் பார்ட்டி குரூப்பில் அப்படியே இருந்து அப்போ கொஞ்சம் பேர் நம்மளும் கிருஷ்ணா கூட போய் பிறப்போம் இல்லையா, நம்மளுக்கு அதுவாக முயற்சி பண்ணியிருந்தோன்னா போய் பிறப்போம்ல. ஸோ நம்மளை வளர்க்குறதும் அட்வான்ஸ் பார்ட்டியாக இருப்போம். இல்லை நம்மளே அட்வான்ஸ் பார்ட்டியாகிட்டு போய் பண்ணலாம், அது யாருக்கு என்ன ரோலுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது, புரியுதா? இதெல்லாம் இன்னும் ரகசியங்களை பாபா அப்புறம் சொல்லுவார். இன்னும் இதான் சொல்லி வச்சுருக்காரு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் இமேஜின் பண்ண முடியாது, எதுவும் நம்ம யோசித்து நம்மளாவது க்ரியேட்டும் பண்ணிக்க முடியாது. பாபா பாபா அப்பப்போ டைம் அனுசார் சில விஷயங்களை பாபா ரிவீல் பண்ணுவாங்க, அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்களே, அதை மட்டும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிறோம். சில பேர் எக்ஸ்ட்ரா ஏதோ சொல்லுவாங்க, இத்தனை வருஷத்தில் கிருஷ்ணர் பிறந்துருவார், அம்மா பிறந்துருவாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கதெல்லாம் பேச முடியாது. பாபா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நம்மளால் வந்து யோசித்து அதோடு ஸ்டாப் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா ரொம்ப நம்மளாம் எதுவும் அடிக்ஷன் சேர்த்துக்கூடாது. அந்த ரகசியங்களை பாபா டைம் அனுசார் ஓப்பன் பண்ணுவார், சொல்வார் அவரே. இப்போதைக்கு இது மட்டும் சொல்லியிருக்கார், அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மா வந்து வளர்ப்பாங்க, பண்ணுவாங்க, திருப்பியும் அவங்களே பிறந்து தேவாத்மா. அது அப்படி தான் மம்மா, அப்படி தான் கிருஷ்ணா பிறந்த பிறகு ஒரு சொன்னாலே பாபா ஒரு 2.5 இயர்ஸோ 3 இயர்ஸோ பொறுத்து மம்மா பிறப்பாங்க, அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மம்மா பிறக்கும் போது இருப்பாங்க, கிருஷ்ணாவுக்கு மெயினாக இருப்பாங்க ஒரு ரோல். அதன் பிறகு வளர்க்குற பாட்டு தீதி எடுத்துப்பாங்கன்னு பாபா சொல்லியிருக்கார். தீதிக்கு அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டாங்களாம், நான் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ரோல்லாம் எடுத்திருக்காங்க தீதி. அது மாதிரி இருப்பாங்க அட்வான்ஸ் பார்ட்டியில். திருப்பி அவங்களும் இறந்து தேவதையாக பிறந்துடுவாங்க. அது தனி வேர்ல்டு ஆகிடும்னு சொல்லுவார். கிருஷ்ணா பிறந்தாலே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கலியுகமும் அந்த யுகமும் ஒன்றா சேர தெரியும். எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி டிவைன் சோல்ஸ் வராங்க, சொர்க்கம்லாம் தெரியாது யாருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நல்ல காரியம் நடந்துட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்கிட்ட யாரும் போக முடியாது, அது ஒரு தனி பார்ட்டாக இருக்கும், ஸ்தாபனை பார்ட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் தான் பாபா இந்த ஒரு ஆன்மீக ரகசியங்களை சொல்லி வச்சுருக்காரு. இன்னும் பல ரகசியங்கள் வரும், டே பை டே வந்துகிட்டே இருக்கலாம் மேபி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் இல்லையா, ஸோ அம்மாவுடைய குவாலிட்டிஸ்லாம் கேட்டோம்ல. ஸோ நான் எப்படி அந்த குவாலிட்டியை எனக்குள்ளே கொண்டு வர்றது, அதை உள்முகமாக நம்ம அப்படியே தான் தாரணை பண்ணணும். மீன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ரியலைசேஷன் கொண்டு வரணும். ஸோ என்னுடைய அம்மா கிட்டே இவ்வளோ குவாலிட்டிஸ் இருந்திருக்கு, இவ்வளோ அக்காமடேஷன் பவர். ஸோ யாருன்னா தப்புன்னு அவங்ககிட்ட குறை சொல்ல போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா அம்மா? யாரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, குறை சொன்னாங்கன்னா அந்த குறையை கேட்டு ஒருத்தர் குறைய நினைக்க மாட்டாங்களாம், திருப்பி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்களாம். அவங்கள குறை பார்க்குறதே ஒரு குறை தான் இல்லையா. ஓகே, அந்த ஆத்மாவை மாற்றிடலாம், பட் உனக்குள்ளே அந்த நெகட்டிவ் வந்துடக்கூடாது, யார் குறையும் உனக்குள்ளே உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துப்பாங்க, அவங்க சொல்கிறத மறுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, குறையை தாரணை செய்யக்கூடாது, மற்றவங்களுடைய நெகட்டிவை நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது. நாலேஜுக்கு தெரியணும். இப்போ பாம்பு கடிக்கும்னு எனக்கு தெரியும், பாம்பிட்ட போய் நம்ம கை வைப்போமா, குத்துன்னு சொல்லிட்டு கடிக்கும்னு தெரிஞ்சு ஒதுங்கிறோம். நெருப்பு சுடோன்னு தெரியும், இப்போ நெருப்பை நான் போய் தொட மாட்டேன், சுடோன்னு தெரியும், நாலேஜ் இருக்குது, பட் நான் போய் அதை அனுபவம் செஞ்சுப்பேன்னா செய்ய மாட்டோம். அதுபோல் மற்றவங்க குறை தெரியலாம், ஓகே அந்த ஆத்மா கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை மாற்றிக்கணும்னு குட் விஷஸ் கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து நான் ரியாக்ட் ஆகக்கூடாது. ஐயோ அவங்க இப்படி பண்ணுறாங்களே, சில பேர் அப்படி ஆகுவாங்களே, ஐயோ இப்படி ஆகுதேன்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷனில் போயிடுவாங்க. டோன்ட் ரியாக்ட்னு வாங்க தாதி அடிக்கடி, டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி தப்பாக இருக்காங்க. இப்போ பசங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இப்போ பசங்க என்ன பண்ண பாருங்கள், அம்மாவும் சேர்ந்து அழுவாங்க ரொம்ப வீட்டில்.
பசங்க எதனா உடம்பு சரியில்லை எல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னா இவங்களும் அடிச்சுட்டு சேர்ந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட்டுடைய ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ பசங்க பண்ணால் ஃபஸ்ட்டு ரியாக்டே ஆகக்கூடாது, சாட்சியாக இருந்து அந்த சோலை மட்டும் பார்க்கணும். ஓகே, அந்த சோலுடைய ரோல் அப்படி இருக்குது, அதுக்கு ரெஸ்பாண்ட் என்ன பண்ணணும், முடிஞ்சால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், இல்லை குட் விஷஸ் கொடுத்துட்டு நம்ம டிட்டாச்ட் ஆகணும். அதான் ரெஸ்பாண்ட். நம்ம அதில் போய் மாட்டிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு திட்டிக்கிட்டு அவங்களுக்கு சாபம், சில பேர் பார்க்க சாபம் விடுவாங்க, என் பேச்சு நீ கேட்கல என்ன ஆகப்போறப்பாரு. அம்மாவுடைய வார்த்தைகள்லாம் பழிச்சிரும்ல, அதுவும் பிகே வார்த்தைகள்லாம் ரொம்ப பழிக்கும். ஸோ அதனால் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாயிலேருந்து வந்துடக்கூடாது. பிகேயாக இருந்து நம்ம யாரையோ நம்ம ஹர்ட் ஆகிட்டு சொல்கிற வார்த்தைகள்லாம் தப்பாகிடும், நம்ம சாபம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம ஹர்ட் ஆகிறதே ஒரு தப்பு. அதில் சொல்கிற அந்த நெகட்டிவ் வார்த்தை நம்ம பயமுறுத்த சொல்லுவோம், பட் வார்த்தைக்கு பவர் இருக்குல்ல. ஸோ பயமுறுத்த சொல்லி அதை மாதிரி வார்த்தைகளை வெளிவிடக்கூடாது. பாபா குழந்தைங்க இதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் இல்லைல்ல. ஸோ அடிக்கடி நம்மளுக்கு அப்படி வந்துடும். நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும், இந்த செல்ஃப் ரியலைசேஷன் கொண்டு வந்து செல்ஃபை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நான் எந்தெந்த விஷயத்தை எனக்குள்ளே மாத்திரம் அம்மாவை நீங்கள் முன்னாடி வைங்க. நான் மாஸ்டர் மம்மா, நீ பாபா பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டார்ல அமிர்த வேலையில். இப்போ நான் மாஸ்டர் மம்மானா மம்மா மாதிரி நான் எனக்குள்ளே என்னென்ன குவாலிட்டிஸ், என்னென்ன நல்ல குணங்களை கொண்டு வரணும், என்ன மெச்சூரிட்டி நான் கொண்டு வரணும், திங்க் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 3 விஷயம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப விஷயம்லாம் வேண்டாம், அதிகமாக அதெல்லாம் முடியாது. மாஸ்டர் மம்மா நான் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 குவாலிட்டிஸ், எந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன் எனக்குள்ளே. இப்போ எது என்கிட்ட லாகிங்காக இருக்க, செல்ஃபில் எது குறையாக இருக்கோ அந்த 3 விஷயத்தை நம்ம அப்படியே திங்க் பண்ணலாம். திங்க் பண்ணி அம்மா முன்னாடி அதற்கான பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த டேயில் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் ஷவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் தான் நம்மளால் இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கி நமக்குள்ளே தாரணை பண்ண முடியும். தனியாக ஒரு நாள் பண்ணுறதுலாம் வேறு விஷயம். இந்த ஒரு நாள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இட்ஸ் அ டே ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். இது வரதானத்தினுடைய நாட்கள். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம நல்லா பிரயோகம் பண்ணிக்கணும் செல்ஃபுக்குள்ளே. அதனால் இப்போ ஒரு 3 விஷயம், 3 ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம தாரணை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோமோ, ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளே நிரம்பி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில். நம்ம எந்த ஒரு குணத்தை இது மாதிரி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே நீங்கள் காட்சியாக பாருங்கள். இப்படி மம்மா அது சொரூபமாக இருந்தாங்க, அந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் நான் அதை சுரூபமாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டுடைய சூழ்நிலை, உங்கள் லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு, யார்கிட்டலாம் மூவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் இந்த குணத்தை முழுமையாக தாரணை பண்ணுறேன். அப்படியே அது காட்சியாக பாருங்கள். என்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது நம்ம அம்மா மாதிரி குணமூர்த்தியாக இருக்கேன். அந்த குணத்தை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த தோற்றத்தை காட்சியாக பாருங்கள். உங்களை நீங்களே பாருங்கள். இது மனசா சேவை மாதிரி. அந்த சொரூபத்துக்கு நீங்களே நல்லா மனதார பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறீங்க.
ஸோ மற்றவருடைய குறையை அந்த யாராவது சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன்னா அப்போ நான் எப்படி அம்மா மாதிரி நடந்துப்பேன்? என்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது, பல தரப்பட்ட மனிதர்கள் பல ரூபங்களை நடிக்கிறாங்க. அப்போ நான் எப்படி நான் அம்மா மாதிரி இருப்பேன்? அப்படி அது காட்சியாக பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆடாமல் அசையாமல் நான் எப்படி இருக்கிறேன்? அப்படி காட்சியாக பாருங்கள். நான் மாத்தேஸ்வரி அம்மா போல குணமூர்த்தியாக சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறேன். உங்களுடைய எங்கள் தோற்றத்தை நீங்களே பார்க்குறீங்க. அவ்வளோ பக்குவமான நிலை, கம்பீரமான நிலை. சாந்த சுரூபிணியாக, சீத்தல சுரூபமாக, ஜகத் மாதாவாக, பாபா சேவையில் நிமித்தமாக இருக்கிறேன். ஆன்மீக பர்சனாலிட்டி நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறேன். சங்கல்பம் சித்தியாவதற்காக, சக்தி அடைவதற்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பரந்தாமத்தில் அப்படியே இருக்கலாம். பரந்தாமத்தின் நிலை.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆஃபர் பண்ணுவோம் பாபா மம்மாக்கு போக ஆஃபரிங்கில். நம்ம என்ன சங்கல்பம் கொண்டு வந்தோம்? எனக்குள்ள சில குணங்கள் நம்ம அம்மாவுடைய சுரூபம் ஆகிறதுக்கு, அவங்க குழந்தை மாஸ்டர் மம்மா ஆகிறதுக்காக சில குணங்களை நாம் எடுத்துக்கிட்டோம், ஃபாலோ பண்ணோன்னு. அதற்கான பிளஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. போகில் இதில் சங்கல்பம் வைங்க. அந்த சங்கல்பம் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் போக். நம்ம ஸ்தூலமாக போக் வச்சுருக்கோம் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் என்னென்னா நம்முடைய அந்த உறுதி, அந்த குணத்தினுடைய உறுதி. நான் இந்த குணம் சுரூபமாக இருப்பேன், என் வாழ்க்கையில் அதை தாரணை பண்ண போகிறேன், இந்த நாளில் அதுக்கான நான் பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சங்கல்பம் வைத்து பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கோங்க போக் ஆஃபரிங் டைமில்.